வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 3ல் இருக்க பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதனால் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை வீடு விற்கலைங்க ரொம்ப நாளாக அந்த ஏன்னா 4ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே ரொம்ப நாள் விற்காத வீடு வாகனம் விற்க முடியலைங்க எவனும் வாங்க மாட்டேன்றான் ஏமாற மாட்டேன்றவங்களுக்குலாம் வந்து வாகனம் விற்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். என்னங்க நான் ஒரு பெரிய மனுஷன் நீ என்ன மாதிரி ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டீங்களா அதெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா ஜாலிக்கு சொல்கிறது சரிங்களா. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க லைஃப்பை. ரொம்ப கராராக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். அப்புறம் ப்ரெஷர் வரும், சுகர் வரும், ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஜாலியாக எடுத்துங்க லைஃபு. ரொம்ப லைட்டாக எடுத்துக்கினே ஜாலியாக இருக்கும் அதுக்காக சொன்னேன். ஸோ மற்றபடி ரொம்ப நாள் விற்காத இடம் வாகனங்கள்லாம் விற்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சாரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறனால கொஞ்சம் உஷாராக பேசுங்க. இந்த தாத்தா பாட்டி குடும்பத்தில் இருக்கவங்க வயசானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எதாவது கட்டையை போடுவாங்க. அதனால் வந்து அவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் உஷாராக போட்டுக்குங்க. என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம திட்டப்படாது. அவங்ககிட்ட சாபம்லாம் வாங்காதீங்க. சரி பாட்டின்னு சொல்லிட்டு எதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. அவங்க கையில் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாய் ஏதோ உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு காசை வச்சுட்டு ஏதாவது வெத்தலை பாக்கை வாங்கி போட்டு கடிச்சிட்டு போயிட்டே இருங்க. மற்றபடி 3 ஸோ 3ல் குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறனால நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ல் கிட்டத்தட்ட வந்து 3 கிரகங்க சுக்கிரன் புதன் 5ல் இருக்கிறனாலே நல்லா லவ்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குங்க. ஸோ லவ் பண்ணுற கேட்டகரியில் இருக்கிற அந்த 20s இந்த கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அதெல்லாம் வந்து இருக்கிறது தான் லைஃப்பில் வந்து இட்ஸ் ஆல் இந்த கேமுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் மேல் அதிகாரிகிட்டலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. யாராச்சும் வந்து மேனேஜரை பார்த்து திட்டுறது, சண்டை போடுறது, அந்த பொண்ணு முன்னாடி என்னை திட்டான் ஏன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவனை அடிக்கிறதுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். அதுக்காக சொன்னேன். நம்ம இளம் ரத்தங்கள் சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் வந்து கம்முன்னு போனீங்கன்னா வாழ்க்கை ஜப்புன்னு இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா 6ல் வந்து குரு. ஸோ 6ல் குரு இருக்கிறது வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து சந்திரனுடைய சாரத்தில் பார்த்து அதுவும் 8ஆம் அதிபதி சாரத்தில் வேலை செய்கிற இடங்கள். அதனால தான் சொன்னேன் மேனேஜரை திட்டுறது, ஏறி விதிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே தான். ஏன்னா வந்து நம்ம ஏடாவிடமாக நடந்துப்போம். யார் முன்னாடி பேசிட்டாங்கன்னு சொல்கிறது எமோட் ஆகிறது இதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு அறிவு அவ்வளோதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை மீட்ரு அப்படிங்கிறத புத்தியில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வந்து சூடு சொரணையோட வந்து நரம்பு படைச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. முதல்ல வேலையை கற்றுப்போம், அதுக்கப்புறம் கிங் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேச்சை வந்து நிறைய பேர் கேட்பான். இந்த பாலிசியை முதல்ல வாங்கிக்கோங்க. வேலையே தெரியாது எடுத்தவொடனே எனக்கு கௌரவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து சரி வராது. ஸோ அதனால் வந்து கௌரவங்கிறது அப்புறம் வரட்டும், முதல்ல வேலையை கற்றுப்போங்கிற லெவலில் வந்து வேலையில் இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ மேலதிகாரிகளை வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 15 கம்பெனிக்கிட்ட வேலை பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் ஷோல்டர் தூக்கிட்டு இந்த மேனேஜரை எதிர்த்து பேசுகிறது, மேலதிகாரி எதிர்த்து பேசுகிறது, ஓனரை எதிர்த்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு இளம் வட்டமாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் என்ன ஆகுதுன்னா நம்ம வேறு கம்பெனி போகும்போது அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஃபோன் அடித்து போகும்போது நம்மளை போட்டு பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து என்றைக்கு இருந்தாலும் இவன் தயவு தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதனால் ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வருங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக ஜாலியாகவும் குதூகலமாகவும் இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஊரடங்கு இல்லாத நேரத்தில் ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடனே தப்புன்னு ஒருத்தர் கமெண்டில் போடலாம், தலைவா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி தான் லீவு, இன்றைக்கி ஊரடங்கு தலைவா அப்படின்னு. அது வேறு. ஓகேங்களா. மற்ற நேரத்தில் ஈவினிங்கில் ஜாலியாக போய் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருப்பீங்க. சரிங்களா. ஸோ என்னென்னா சனி வந்து 2ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகுது. ஸோ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில் போகிறோன்னா கொஞ்சம் வந்து விரோதிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் குடும்பத்துலலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 9ஆம் அதிபதி 5ல் இருக்கனால தந்தைனா நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை விஷயங்களில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் 10ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடமாக 5ஆம் இடம் வரனால கொஞ்சம் அங்கே வந்து டைவர்ஷன்ஸ் இருக்கும் வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கனாலே
ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன விசேஷம்னு பார்ப்போம். ஸோ விசேஷங்கள் பார்க்கும்போது 4ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் வழிபாடு நல்லதுங்க. ஸோ அன்றைக்கி வந்து காலபைரவர் வந்து ராகாலத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் கோயிலெலாம் சாத்திட்டாங்க, என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலே ஒரு பாயை போட்டு ஓரமாக உட்காந்து ஓம் காலபைரவர் ஓம் காலபைரவர் ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள், அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்சது அதோட. 7ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவை விட்டுட்டு ஓம் நமோ நாராயண ஓம் நமோ ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது பார்த்திங்கன்னா பிளட்டில் இருக்கிற அந்த ஒரு கெட்ட இதெல்லாம் வந்து எடுத்துரும் அந்த விரதம். ஸோ கண்டிப்பாக இருந்து பாருங்கள், நல்ல விசேஷமாக இருக்கும். 9ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அந்த பிரதோஷ காலங்களில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். பட் கோயில்கள் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நமக்கு தகுதி ஏற்ற மாதிரி. ஸோ ஏதாச்சும் விஷயம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள்லாம் அட்டகாசமாக நடக்கும் சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் வருகின்ற எல்லா வாரம் சிறப்பாக காமிய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.